ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இன்னும் 73 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆனால் எங்கன்னு போர்டில் பார்த்தீங்களா? ஒகேனக்கல் தாங்க போக போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பைக்கில் இங்கேருந்து மேச்சேரி போயிட்டு அங்கே பைக் ஸ்டாண்டில் போட்டு அங்கேருந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் போக போகிறோம். மேச்சேரியில் நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போதே பயங்கரமான மழை ஆரம்பிச்சது. அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே நம்ம ஒகேனக்கல் ரீச் ஆகலாம் நார்மல் டைமில். பட் ஆனால் மழை நைட் டைம் வேறு, அதனால் எங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதுவும் மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிங்க. முன்னாடி போகிற வண்டி எதுவுமே தெரில, ரோடும் கிளியராக தெரில. இந்த ட்ரிப்பு வந்து ட்ராவல் பண்ணும்போதே எங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் மச்சான், தெரியுது. அந்த பக்கம் புளியா இருக்குதுடா, கொஞ்சம் எந்த பக்கம் கொஞ்சம் மேடா இருக்குதோ அந்த பக்கம் வரட்டா. நடு ரோட பக்கம் போனீங்கன்னா கூட எந்த பக்கமாவது நம்ம வளர்ச்சிக்கலாம். இந்த நடு ரோடு தானே, அந்த வெள்ளம் கோடு தெரியுதுன்னு தெரியலையாடா. ஈரமாகும்ல காட்டுல, எப்படி வந்து படுத்தோம் முக்கியம். அதுதான் தேடி வந்து பழக்க மாட்டேங்குது. பசி தலைவலியே வந்துச்சு மச்சான். ஆமாடா, எனக்குலாம் பழம் பசியாடி நைட்டு நாங்கள் வந்து ஒகேனக்கல் போகும்போது 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு 12 மணி பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இது காலையில் அந்த பக்கம் முன்னாடியே ஒகேனக்கலுக்கு தண்ணி வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கோம். தண்ணி வர பாதையை போயிட்டு அங்கே மார்னிங் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். மாட்டிச்சு காலில் இன்னும் மச்சான். ஒரு முத்தம் கொடு மச்சான். எப்பா செம பொடி என்னன்னா சொல்லு மச்சான். இது ஒரு மிகப்பெரிய ராசாலி குஞ்சு. ராசாலி குஞ்சு இருக்குதா? இது நீளம் பத்திய ரெக்கட் நீளம் எவ்வளோன்னு. ஆமாம், இது வந்து ரெக்கட் மாதிரி ஆளே அடிச்சுட்டு போயிடும். இது என்ன பார்வை இப்படி ரொம்ப கூர்மையாக இருக்கா? ஏய் மச்சான், என்னடா நீ கைப்பட்டோன்னு பறக்குது? அதான் மாட்டிருச்சுன்னு சொன்னார், தெரில. எடுத்துட்டு தானே பறக்குது. மச்சான், இது என்ன இடத்துல வந்தோம் சொல்லு. திஸ் இஸ் கால்ட் ஃபார் ஒகேனக்கல். தமிழ்லேயே சொல்லு. கால்டு ஃபார்லாம் கிடையாது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்.
ஒகேனக்கல் இந்த சைடு தான் இந்த சைடு கீழே இருக்குது. ஒகேனக்கலுக்கு மேலே வந்துருக்கோம். ஓ இது போகிறதான் ஒகேனக்கல் அந்த இதுக்கு போகுது. பிலிகுண்டு ஆற்றுக்கு நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நடந்தே போகிறோம். ஆமாம். இதெல்லாம் தண்ணி வரும்போது நமக்கு மாட்டிக்கணும். திடீர்னு தண்ணி வந்தால் இப்பயே கிளம்பிடணும். அப்புறம் போகலாம்லாம் வெயிட் பண்ணிட்டு கூடாது. மாதேஸ்வர மலையோட சேர்ந்து தாண்டா அது. கர்நாடகா அவ்வளோதான். அதுதான் 6 தான் சென்ட்ரு. மொத்தம் தமிழ்நாடு, நம்ம கர்நாடகா. உடப்பட போடு. திரும்ப ரூமுக்கு வந்துட்டு அங்கே வந்து டிஃபன் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒகேனக்கல் பார்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு போகலான்னு வந்திருந்தோம். பயங்கரமான கூட்டங்கோ. நீர்வீழ்ச்சியில் குளிக்க போயிட்டுருக்கோம் மச்சானோட. பைக் வேறு வாங்க சொன்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஏற்கனவே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போது டைம் வந்து ஒரு 11 o'clock மேலே தான் இருக்கும். பட் ஆனால் அப்போவே வந்து பயங்கர க்ரௌட். ஆக்சுவலாக தமிழோட வண்டிங்க பாதி இருந்துச்சுன்னா கர்நாடகாவிலேருந்து வந்த வண்டிங்க பாதி இருந்துச்சு. காரு சரி, டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸுன்ட்டு சண்டேங்கிறதுனால ப்ளஸ் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவுங்கிறதுனாலையும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஒகேனக்கல் உள்ள போயாச்சு. ஆமாம் மச்சான் சலுப்பாக்குறோம். ஆயில் மசாஜ் பண்ணோன்னு பேசிப்போம். கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் வரணுமோ?
ராஜா அடுத்து யாரு வாங்க மங்கி பாய் தொங்கம்பாலத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்ம நீர்வீழ்ச்சியில் குளிக்கிற இடம். ஜென்ஸ் குளிக்கிற இடம் தான் ஆக்சுவலாக. இதில் போன் கேட்குற ஒன்று போட்டு பாருங்க. போட்டிங் போகிறதாங்க இதில் தான் ஆக்சுவலாக போவாங்க. போட்டிங் போகிறது முன்னாடி பே பண்ணிட்டு 4 பேர் 5 பேர்ட்டு போகணும். 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் மெம்பர்ஸ் பொறுத்து. அதுதாங்க இப்போதான் ஃபால்ஸு குளிக்கிற இடம். அங்கே வந்து எடுக்கிற வீடியோ பயமாக இருக்குது. என்ன மச்சான் இதெல்லாம் தான் அமைச்சிருந்தாங்க. இங்கே வரும் மச்சான் வெளியே எடுக்கிறேன். இதெல்லாம் குளிச்சோம். வீடியோலாம் எடுக்கல. இந்த போகிறோம் போகக்கூடாது. எப்படி போகிறாங்கன்னு தெரியல. மக்கள் சேஃப்டியாக இருக்கணும். கேட்குறதில்ல சொல்கிறது கேட்குறாங்க. படகுல வரும்போது செம்மையாக இருக்கும். அந்த வழியில் உங்களை வரைக்கும் போயிட்டு தான் வருவாங்க. இதுதான் கூகுளை பற்றி. ஆயில் மசாஜின்ட்டு போட்டு பொழந்து எடுத்துட்டார் தலைவர். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்துல தான் போய் குளித்தோம். இதுதான் அந்த ஃபால்ஸு. பயங்கரமாக இருந்துச்சுங்க. அங்கேயே ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். மொபைல் அங்கே எடுத்துகிட்டு போகல. அதனால தான் தொங்கும் பாலத்தில் வந்து எடுக்கலான்ட்டு இங்கேருந்து வீடியோ எடுத்து போடுறேன். இது தொங்கும் பாலம். ஸோ இங்கேருந்து நாம் அந்த சைடு இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவும் சரி, நம்ம போட்டிங் கீழேருந்து வராங்கல்ல அதுவும் பார்த்துக்கலாம். டைம் ஆக ஆக இன்னும் கூட்டம் அதிகமாக தான் ஆகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ கூட்டங்க. சண்டே வர நல்லாவே செலிப்ரேட் பண்ண எல்லாமே வந்திருந்தாங்க. நாங்களும் ஃபுல் என்ஜாய்மெண்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். லஞ்ச் ரெடியாக இருக்குது. மீன் எடுத்து கொடுத்துருந்தோம் சமைக்கிறதுக்கு. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல அது மாதிரி கொடுப்பாங்க. நீட்டாக செஞ்சு தருவாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் கிளம்பும் போது ஒரு 3 o'clock இருக்கும். ஏன்னா நேற்று மாதிரி மழை வரக்கூடாது. மழை வர டைமில் மாட்டிட்டோமா, ரொம்ப டிலே ஆகிடும். கிளம்பியாச்சு. 2 சைடு பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குதுன்ட்டு. அவ்வளோ கூட்டம். ஏன்னா உள்ள பார்க்கிங் ஏரியாவில் இடமே கிடையாது. ஆனால் ரோடு மேலேயே இவ்வளோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டூரிஸ்ட் மேலே இங்கேயே பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே கிளம்பி போகிறதுக்கான ரீசன் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம மழை வரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோமா தான் ஈஸியாக ஃபாரஸ்ட் நான் மூவ் பண்ண முடியும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவே தான். ஸோ நைட்டில் வந்து அவ்வளோக்கா நம்மளால் எடுக்க முடியல. அதனால தான் பகல் டைமில் போயிட்டு நம்ம எடுக்கலான்ட்டு வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மேச்சேரி வரத்துக்கு நாங்கள் ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. அங்கேருந்து பைக் எடுத்து வீட்டுக்கு வரத்துக்கு 8 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நான் உங்கள் MS. பை கைஸ்.